ஹாய், இன்றைக்கி இந்த 3 மினி பெயிண்டிங்ஸ் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்டிங். இதுக்கு ஒரு மினி கேன்வாஸ் எடுத்துகிட்டு ப்ளூ கலர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ளூலேயே கொஞ்சம் லைட்டர் ஷேட் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்களோ பெயிண்டிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் எடுத்து அதையும் நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு லைட் எல்லோ கலர் எடுத்துக்கலாம். அதையுமே இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி நல்லாவே இந்த 3 கலர்ஸ் கூடவும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ஒரு புது ஷேடை ஆட் பண்ணதும் இதுக்கு முன்னாடி இருக்க ஷேட்ஸையும் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒயிட் பெயிண்ட்டை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ப்ரஷ்ஷில் எடுத்து டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கிடச்சிரும். ஃபைனல் ஸ்டெப்பாக சில் அவுட்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி சில் அவுட்டில் நான் வந்து பைன் ட்ரீஸ் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். ஆனால் எனக்கு பைன் ட்ரீஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நான் அதை வந்து பில்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பைன் ட்ரீஸே ஓகேனா நீங்கள் அதையே வச்சுக்கலாம். பில்டிங்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லைட் எல்லோ ஷேட் வச்சு பில்டிங்ஸில் கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் ஓவர். இப்போ இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மினி கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். அதில் ப்ரௌன், பர்பிள் அண்ட் பிங்க் இந்த 3 கலர்ஸை வச்சு கிரேடியன்ட் போட்டுக்கிறேன். ப்ரௌன் கலரை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்பிள் கலரை இது கூட சேர்த்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பர்பிள் அண்ட் ப்ரௌன் நல்லா பிளெண்ட் ஆனதும் பிங்க் கலரை இது கூட சேர்த்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நம்ம புதுசாக ஒரு ஷேடை ஆட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஷேட் கூட இது சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகிடும். இதில் சில் அவுட் எஃபெக்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு கிராஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு ட்ரீ பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெயிண்ட் அண்ட் ஃபைன் ப்ரஷ் வச்சு இப்போ தண்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் ஓவர். இப்போ இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மினி கேன்வாஸில் பிளாக் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங்கில் ஸ்கை டார்க் கலர் அண்ட் க்ளவுட்ஸ் ரொம்ப லைட் கலரில் போட போகிறோம். ஸோ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ளவுட்ஸுக்கு சின்னதாக அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்கை டார்க் கலர், நம்ம ஃபுல்லாக வந்து டார்க் கலர் போட்டுட்டு அது மேலே லைட் கலர் போட்டால் கொஞ்சம் கூட தெரியாது. டார்க் கலர் பேஸ் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ க்ளவுட்ஸுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு மீதி இடத்துல மட்டும் நான் ஸ்கையை பெயிண்ட் பண்ணுறேன். பிளாக் கலருக்கு அப்புறம் ஒரு டார்க் ப்ளூ கலர் சேர்த்து இது கூட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். க்ளவுட்ஸ் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டார்க் கலரை வந்துட்டு பேஸாக வச்சுக்கிறேன். ரவுண்ட் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ளவுட்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒரு பிரைட் ஆரஞ்சு கலரை இதுக்கு மேலே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் லேயராக போட்டுக்கிறேன். அதையும் சர்க்குலர் மோஷனில் பெயிண்ட் பண்ணிகிட்டே வரேன். தேர்ட் லேயராக ஒரு லைட் ஆரஞ்சு கலரை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி ஒரு பிரைட் எல்லோ கலர், அதையும் அதே மாதிரி சர்க்குலர் மோஷனில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த க்ளவுட்ஸோட எட்ஜஸில் நீங்கள் பார்க்கலாம், அந்த பிளாக் கலர் மேலே இந்த எல்லோ பெயிண்ட் படும்போது ஃபுல் கவரேஜ் இல்லை பாருங்கள். அதாவது லைட்டாக இருக்குது, எல்லோ கலர் ஃபுல்லாக இல்லை, கம்ப்ளீட்டாக இல்லை, கொஞ்சம் ப்ளூ ஷேட் தெரியுது. இதனால தான் நம்ம முன்னாடியே வந்து ஒயிட் ஸ்பேஸ் விட்டு வச்சுருந்தோம் க்ளவுட்ஸ்க்கு. ஸ்கையில் மூன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இந்த பெயிண்டிங் ஓவர். இந்த 3ல் உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.